வணக்க நண்பர்களே, இது உங்கள் தமிழ் இன்வெஸ்டர் அபிஷியல் யூடியூப் சேனலுங்க. இன்னைக்கு வீடியோவில் ஆதார் கார்டில் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படிங்கிற HOF அப்படிங்கிற மெத்தடில் நீங்கள் எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத முழுமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேங்க. இந்த முறை யாருக்கு பயன்படும், என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் HOF மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. HOF அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்க குடும்பத்தில் ஏற்கனவே ஒருவரோட ஆதார் கார்டில் சரியான முகவரி இருந்துச்சு அப்படின்னா அந்த முகவரியை குடும்ப உறுப்பினர்கள் ஆதாரிலும் மாற்றிக்கலாங்க. அதாவது அந்த முகவரியை உங்களோட முகவரியா மாத்திக்கலாம். இதுதான் HOF மெத்தட் அப்படிங்கிறதுங்க. யாரெல்லாம் இந்த முறையை பயன்படுத்தலாம் அப்படின்னா கணவன், மனைவி, பெற்றோர், குழந்தைகள், சகோதரர், சகோதரிகள், குடும்ப உறுப்பினர்கள் இவங்களெல்லாம் குடும்ப உறவை நிரூபிக்கும் ஆவணம் கண்டிப்பா இருக்கணுங்க. தேவையான ஆவணங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோட ஆதார் எண் வேணும். குடும்ப உறவை நிரூபிக்கிறதுக்காக ஆவணம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை பயன்படுத்தலாங்க. இல்லைன்னா ஆதார் நம்பர் மட்டுமே போதுமானது. விண்ணப்பதாரருடைய ஆதார் எண், அதாவது ஆதார் அதனுடைய காப்பி வேணுங்க. அடுத்தது OTP வாங்கறதுக்காக மொபைல் எண் செயல்பாட்டில் கண்டிப்பா இருக்கணுங்க. விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்ன அப்படின்னா உதய் போர்ட்டல்ல லாகின் நீங்க செய்யணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் அப்டேட் அப்படிங்கிற அந்த விருப்பத்தை ஓபன் பண்ணிட்டு அதுல ஹெட் ஆஃப் த ஃபேமிலி பேஸ்டு ஆதார் அப்டேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணணுங்க. ஹெட் ஆஃப் த ஃபேமிலியோட ஆதார் நம்பரை பதிவு நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு HOF-க்கு ஒரு ரெக்வெஸ்ட் போகும். அந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி தன்னுடைய ஆதார் லாகின் மூலமா ரெக்வெஸ்ட்டை அப்ரூவ் செய்ய வேணுங்க. ஸோ தேவையான கட்டணத்தை நீங்க அங்கேயே செலுத்திட்டு சப்மிட் பண்ணிடலாங்க. அதுக்கு பிரகாரம் உங்களுக்கு SRN அல்லது URN அப்படிங்கிற அந்த நம்பரானது உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்க உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்க வச்சுக்கலாங்க. எத்தனை நாட்கள்ல இந்த அப்டேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு சில நாட்கள்லேயே, அதாவது ஒரு வாரத்துக்குள்ளாரி அந்த வெரிஃபிகேஷன் ஆனது நடந்து முடிஞ்சிடும். ஒரு சில நேரங்களில் அதிக நாட்களும் எடுத்துக்கலாங்க. முக்கியமான குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து தகவல்களும் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரே ஒரு முறை மட்டும் சரி பார்த்துக்குங்க. தவறான தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட விண்ணப்பமானது நிராகரிக்கப்படுங்க. இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு செய்ய தெரியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா எங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க தமிழ் இன்வெஸ்டர் இ சேவை மையம் அப்படிங்கறத ஒன்று ரன் பண்ணிட்டு வரோம். கூடுதலா பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை எங்களுடைய இ சேவை மையமானது உங்களுக்கு வழங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி ஆதார் கார்டு, பேன் கார்டு, CSC, இ சேவை மற்றும் அரசு திட்டங்கள் தொடர்பான வீடியோக்களுக்கு தமிழ் இன்வெஸ்டர் அபிஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.